ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிங் ஆன் கேலண்டர்ஸ். நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். கொலாபரேட்டிங் ஆன் கேலண்டர்ஸ்னால் கேலண்டர்ஸ் மூலமா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். இந்த கேலண்டர்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ். ஓகேவா? மெனி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஸ்டு கேலண்டர்ஸில் தான் இப்போ வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற கேலண்டர், டெஸ்க்டாப் கேலண்டரை விட இந்த வெப் பேஸ்டு கேலண்டர்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு கேலண்டர்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெடியூல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா, எந்த டிவைஸ் எங்கே வேணாலும் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ், வெப் பேஸ்டு கேலண்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சசபிலிட்டின்னு பார்த்தோன்னா அந்த கேலண்டர் வெப் பேஸ்டு கேலண்டர்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஷெடியூல் ஒரு டேட் இருக்குது இல்லையா, ஒரு டேட்டை இந்த டேட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த டேட் வந்து நம்ம டைரி எழுதி நோட் பண்ணி வைப்போம் இல்லையா, அதே தான் இங்கே அது கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த கேலண்டரில் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு கேலண்டர்ஸில் ஒரு ஈவெண்ட்டை நோட் பண்ணிட்டோம்னா அது வந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனி டிவைஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், நம்ம எங்கே உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் மாடலில் ப்ராஜெக்ட்ஸு, நம்ம டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே எல்லா டைப் ஆஃப் டேட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஸ்டு கேலண்டர்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ், இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறந்துடுவோன்ற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஷெடியூல் ஆகிட்டே இருக்கும். அது டெய்லியாக இருக்கலாம், இல்லை வீக்லியாக இருக்கலாம், இல்லை மந்த்லியாக இருக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குன்றது நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார்மட் டெய்லி கொடுத்துருந்தாலும் டெய்லி வரும், வீக்லினா வீக்லி வரும், மந்த்ஸ்னால் மந்த்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஷெடியூல்ஸை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். எல்லா டிவைசஸ்லையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் மல்டிபிள் டிவைசஸ்லேயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்ஸு, நிறைய வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சர்வீசஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜிமெயிலில் ஸ்கேனிங் மெசேஜஸ், டேட் அண்ட் டைம்ஸு, இந்த மெயில் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல எந்த மெயில் வந்துச்சு, எந்த டேட்டில் வந்துச்சு, அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து இந்த வெப் பேஸ்டு கேலண்டர்ஸில் நம்மளால் பண்ண முடியும். இப்போ பாப்புலர் வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. நம்ம முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட இது பார்த்தீங்கன்னா calendar.google.ன்றது சைட்டில் போனால் நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து வெப் பேஸ்டு கேலண்டர் சர்வீசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம பர்சனலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை பிஸ்னஸுக்காகவும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது கூகுள் கேலண்டர் பர்சனலாக நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா பிஸ்னஸில் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலிஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் பப்ளிக்ஸ் யார் வேணாலும் பார்க்குற மாதிரியும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது ஷெடியூல்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம், இல்லை வீக்லி பார்க்கலாம், மந்த்லி ஃபார்மட்ஸில் வச்சுக்கலாம். சில இம்பார்ட்டன்ஸான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் கலர் கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த கலரை பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம ஒரு கலர் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகே, இந்த கலர் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது முக்கியமான ஒன்றா ஒரு க்ரீன் கலர் கொடுக்கணும்னா க்ரீன்னா வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூகுள் கேலண்டர்ஸில் நமக்கு இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஜிமெயில் அலோ சீம்லெஸ் ட்ரான்சிஷன், மெயில் மூலமாகவும் அந்த கேலண்டர் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் என்னென்ன மெயில் வருது, மெயில் கண்டென்ட் என்ன இருக்குன்றதை நம்ம இது மூலியமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜிமெயில் எப்போ எந்த டைமில் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் கிரியேஷன் ஆஃப் மல்டிபிள் கேலண்டர்ஸ் நம்ம ஒரே நேரத்தில் அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கேலண்டர் கிடையாது, மல்டிபிள் கேலண்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்காக ஒரு கேலண்டரு, ஹோம்க்காக ஒரு கேலண்டரு, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம ஆஃபீஸ் போகிறோம்னா நம்மளோட ஒர்க் ஷெடியூல் ஒரு கேலண்டரில் வச்சுக்கலாம். அந்த நம்மளோட வீட்டோட மெயின்டெனன்ஸ், அந்த வீட்டோட சம்மந்தமாக இருக்கிறது ஒன்று கேலண்டராக வச்சுக்கலாம். நம்ம ஸ்போர்ட்ஸில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்போர்ட்ஸை பற்றின இருக்குதுன்னு ஒரு இதுவாக நம்ம வந்து கேலண்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கேலண்டர்ஸ் நம்ம வந்து ஒரே அக்கௌண்ட்டில் நிறைய கேலண்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும், நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாகோ கேலண்டர், இம்பார்ட்டன்ட் கேலண்டர் பார்த்தீங்கன்னா யாகோ கேலண்டர். இப்போ கூகுள் மாதிரி யாகோவும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா calendar.ago.com இதுதான் பார்த்தீங்கன்னா இஸ் எ ட்ரீ வெப் பேஸ்ட் கேலண்டர் சர்வீசஸ். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் கேலண்டர் மாதிரியே தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் இன்க்ளூட் ஆடிங் டு டாஸ்க் இன் அடிஷ்னல் ஈவெண்ட்ஸ். என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிகிட்டே போடலாம். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூசர்ஸ், நம்ம ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசர்ஸ் நம்ம கேலண்டரை ஷேர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட இது அவங்களோடய சேர்த்து வந்து இதில் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் பெர்மிஷன் கொடுத்தோம்னா அது என்ன ஆகுனா வியூ அண்ட் எடிட்டிங். இப்போ அவங்களுடைய கேலண்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும், நம்மளுடைய கேலண்டர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அலோஸ் கிரியேஷன் ஆஃப் ஒன்லி ஒன் கேலண்டர் பெர் அக்கௌண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஆனால் யாகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு கேலண்டர் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சமாக தான் நம்மளால் பண்ண முடியும் when compared to கூகுள் கேலண்டர்ஸ். கூகுள் கேலண்டர்ஸில் பார்க்கும்போது நம்ம நிறையா பண்ணலாம், ஆனால் யாகோ கேலண்டரில் பார்க்கும்போது நம்ம கம்மியாக தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லைவ் கேலண்டர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேலண்டர்ஸ் தான். விண்டோஸ் லைவ் கேலண்டர்ன்றது லைவாக இருக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா mail.live.com மெயில் கேலண்டர் இதுதான் பார்த்தீங்கன்னா இது சைட்டு. இதுவும் வெப் பேஸ்டு கேலண்டர்ஸ் தான். இது வந்து ஹாட்மெயில் சர்வீசஸ், ஒன் ஆஃப் த விண்டோஸ் லைவ் ஹாட்மெயில் சர்வீஸ் இந்த கேலண்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா யாகோ கேலண்டர் மேலே தான் யாகோ கேலண்டர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் டாஸ்க்கெல்லாம். அண்ட் தென் ஷெட்யூல் மீட்டிங்ஸ் வித் அதர் கேலண்டர்ஸ் அண்ட் ஹாட்மெயில் யூசர்ஸ். நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்மெயில் யூசர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து இருக்கும். இதுலேயும் நம்ம கேலண்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். குரூப் கொலாபரேஷன்ஸ் ஒருத்தரோட வந்து நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது இதுலேயும் உண்டு. இந்த விண்டோஸ் லைவ் கேலண்டர்லேயும் இதில் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப் பேஸ்ட் கேலண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம ஷெட்யூல்ஸை மேனேஜ் பண்ணுறது, கொலாபரேஷன், இண்டிவிஜுவல் டீம்ஸு அந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு, கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேவா, டூல்ஸ் வந்து நம்ம ஷெட்யூல்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.